நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல படு பிஸியாக இருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்துல சென்றாரு. அதோடு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டாரு. அதற்காக தான் அவருடைய கைவசம் இருந்த 2 படங்களுடைய படப்பிடிப்பையுமே அவசர அவசரமாக கடந்த ஆண்டே முடிச்சுட்டாரு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்துல அவருடைய 2 திரைப்படங்களுமே வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் கூட இதுவரைக்குமே தமிழகத்துல வெளியான அனைத்து படங்களுடைய வசூல் சாதனையை முறியடித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. இதனடுத்து அதிஸ்வருடைய அடுத்த படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல அவரே தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது என்னுடைய அடுத்த திரைப்படம் செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஓபனாகவே பேசியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகேவுடைய அடுத்த திரைப்படத்தை நான் தான் இயக்குறேன் அப்படின்றத பொதுவெளியில ஓபனாகவே சொல்லியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுமே ரொம்ப உற்சாகம் அடைந்தாங்க. குட் பேட் அக்லி திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதனடுத்து அவர் இயக்க போற இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புலுமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்களாக இருந்தாலும் சின்ன ஹீரோக்களுடைய படங்களாக இருந்தாலும் சரி அவருக்கு பிடித்து விட்டால் போன் போட்டு வாழ்த்தை தெரிவிப்பாரு. இதனை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா இன்று விஜய் சேதுபதி நித்யா மேனனுடைய நடிப்புல தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்திற்காக படக்குழுவிற்கு நம்ம ஏகே அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.